காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடலன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாரும் முன்னாலேயும் நடிக்கிறியா? ம், உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தட்டை அப்படியே வச்சுட்டு எழுந்து போய் கையை கழுவிக்குங்க. அப்பதான் உங்க பொண்டாட்டிங்க எல்லாம் உங்க தட்டுல வச்சு சாப்பிடுவாங்க. சரியா? ஆ, சாரு, சீனு, நீங்க 2 பேரும் உங்க தட்டை எடுத்துட்டு போயிடுங்க. சரியா? சரிங்க பாட்டி. இதுல சீனு சாப்பிட்ட தட்டு எதுன்னு தெரியலையே. இந்த சீனு சாதாரணமான ஆள் இல்ல, சரியான கேடியா இருக்கான். நான் எங்க மாத்தி சாப்பிடுவேணும்னு பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கான். இப்ப என்ன, நான் இந்த தட்டுல சாப்பிட்டு முடிச்சாதான் என் விரதம் முடியும்னு அர்த்தமா? சரி, சாப்பிடுறேன். எல்லாம் சீனுக்காக தானே. சொன்னாங்க இந்த எமோஷன்லாம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி. ஏய் சீனு, கிண்டல் பண்ணாத. இப்ப நீ இங்க இருந்து போலேனா நான் சாப்பிடவே மாட்டேன். போ. போறேன் போறேன். பொறுமையா சாப்பிடு. நடுவுல நல்லா தண்ணி குடி. தட்டுல சாப்பிடுறா. இது என்ன தாயே, எனக்கு எப்படி ஒரு புது சோதனையை கொடுத்திருக்க?
சீனுக்கும் மாயாவுக்கும் நடுவுல என்ன இருக்கு? அவன் சாப்பிட்ட தட்டுல இவ எதுக்கு சாப்பிட்டா? ஒன்னும் புரியலையேம்மா. அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்கு? நினைக்கிறப்பவே எனக்கு எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. அம்மன் சொன்னது மாதிரி அவங்களாலதான் என் புருஷனுக்கு அப்படி ஒரு கலங்கம் ஏற்பட போகுதா? ஐயோ கடவுளே, போதும். 20 வருஷம் நாங்க பட்ட கஷ்டம் போதும். இன்னொரு கஷ்டத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துறாதம்மா. அதை தாங்கிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லம்மா, இல்ல. நீதான் எனக்கு இதுக்கு ஒரு தெளிவான பதில சொல்லணும். ஜானகி, என்ன வீட்ல நடக்கிற குழப்பத்துக்கு சரியான பதில் தெரியாம இங்க வந்து புலம்பிட்டு இருக்கியா? மனுஷ வாழ்க்கையில நடக்கிற குழப்பத்துக்கு சரியான வழியை தேடுற இடம் கோவில் தாம்மா. வீட்ல எந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. விதி போடுற கணக்க புரிஞ்சிக்க முடியாம தான் மனுஷன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா விதி எல்லாருக்கும் சேர வேண்டிய நியாய தர்மத்தை சரியா கொடுத்துடும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. உன்னை விட்டு போன சொந்தத்தை நினைச்சு நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டே இருந்த. ஆனா இப்போ அந்த சொந்தத்தோட சொந்தம் அதோட வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருக்க போகுது. அத நினைச்சு நீ சந்தோஷப்பட போறியா? இல்ல அந்த சொந்தத்தால வரப்போற பிரச்சனையால உன் புருஷனோட மரியாதைய காப்பாத்த போறியா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா, நீ ஆசைப்பட்ட சொந்தம் வாழ்நாள் முழுக்க உன் கூட இருக்கணுமா? இல்ல உன் புருஷ மரியாதை உனக்கு வேணுமா? இது எது முக்கியம்னு நீ தான் முடிவு பண்ணணும். அம்மா, மாயா என் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அதனால என் புருஷனுக்கு எந்தவித அவமானமும் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு 2 பேருமே முக்கியம் தாம்மா. அட பைத்தியக்காரி, இத பாரு. ஒன்ன இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். அத புரிஞ்சுக்கோ. விதியோட விளையாட்ட யாராலையும் தடுக்க முடியாது ஜானகி. சரி, எல்லாருக்கும் முடிவெடுக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். நீ ஆசைப்பட்ட சொந்தமா உன் வீட்டுக்கு வாழ்நாள் முழுக்க சொந்தமா வரணும்னு நினைச்சா இந்த கைத்தை எடுத்துட்டு போ. அப்படி இல்ல வேணாம்னு நினைச்சா இந்த கைத்தை தூக்கி போட்டுட்டு போ. இந்த புடி. முடிவு உன் கையில தான் இருக்கு. மாயாவுக்கு ஒரு அம்மாவா என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். ஆனா அவளால இந்த வீட்டுக்கு கலங்கம் ஏற்படுறதுக்கு மட்டும் நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன்.
ஆ ஆ ஆ ஆ ஆ One, two, three, four, five, six. Discount. ஆ போடுறா. ம் இங்கே நீங்க வச்சுக்கோங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்குதானா? இந்த மாதிரி இங்க இன்னும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் இருக்கு. ஆ இன்டோருக்கு தனியா, அவுட்டோருக்கு தனியா நிறைய கேம்ஸ் இருக்கு. ம் ம் ம். ஆ ஒரு 5. அச்சச்சோ, ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சே. ஆ, எனக்கு ஒரு தாயம். ம். தாயம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா விழாது. அப்படியா? ம். ஒரு தாயம். ஹே, விழுந்துருச்சு. என் காய விட்டுட்டீங்களே. அதுக்கு தானே நான் தாயம் கேட்டேன். மாயா, ஆ சொல்லுங்க பெரியம்மா. உன் கூட கொஞ்சம் பேசணும். பெரியம்மா கூட வா. ஆ இருங்க பெரியம்மா, வந்துடுறேன். ம். பெரியம்மா கூப்பிடுறாங்க. நீங்க விளையாடிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். இந்த நீ உருட்டு. ஆ இன்னைக்கு அவகிட்ட எல்லாத்தையும் கேட்டுற வேண்டியதா. என்ன பெரியம்மா இங்க வந்து நிக்கிறீங்க? ஆ, காரணமா தான் மாயா. ம் சொல்லுங்க பெரியம்மா. அது மா, சொல்லுங்க பெரியம்மா. அது என்னதானா? அது நாளைக்கு எனக்கு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்குமா? நான் எப்படியாவது விளையாட போகணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நாளைக்கா? ஐயோ, நாளைக்கு சனிக்கிழமையாச்சே. உனக்கு தான் காலேஜ் கூட கிடையாதே. இருந்தாலாவது அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். என்னால முடியாதுன்னு தெரிஞ்சதாலதாம்மா உன்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஆமா பெரியம்மா, அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அம்மா, ரொம்ப முக்கியமான மேட்ச்மா. கண்டிப்பா நான் விளையாடி ஜெயிப்பேம்மா. நீ ஜெயிப்பேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் தானா. ஆனா ஆனா போறதுக்கு தான் எனக்கு வழி தெரியல. ஏதாவது பொய்ய சொல்லிதாம்மா இங்க இருந்து போகணும். அதை விட்ட வேற வழி இல்லம்மா. வீட்டுக்கு தெரியாம நீ இப்படி விளையாடுறதே பெரிய விஷயம். இதுல பொய் சொல்லிட்டு அந்த மேட்சுக்கு எல்லாம் போறேன்னு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? அது தெரியாதது மாதிரி இதுவும் தெரியாத மாதிரி பாத்துக்கிறது தானே பெரியம்மா நம்ம சேலஞ்சே. ஐயோ, சரி இருங்க, நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அம்மா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அது என்னால தாங்க முடியாது. எப்படியாவது நான் மேட்ச் விளையாடியே ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்கம்மா. சரி, கவலைப்படாத. நான் எப்படியாவது உன்னை மேட்சுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஆ? நீ போ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆ நீங்க என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே பெரியம்மா. ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்புறமா பேசிக்கலாம். ஆ? என்ன மாயா,
ஏதோ தனியா பேசணும்னு என்ன வர சொன்னாங்க. இப்போ அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை விடு, மேட்ச் அதை விட முக்கியம்னு விட்டுட்டாங்க போல. சரி வா. மாயா, இங்க வா. என்ன? என்ன மாயா, அம்மா நம்ம மேட்ச் விளையாட ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாங்க. டைம் வர ஆகிட்டே இருக்கு, ஆனா இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனை கூட காணோம். பெரியம்மா ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, நிச்சயமா ஏற்பாடு பண்ணுவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? வீட்ல இருக்கிற எல்லாரையும் மீறி எப்படி நம்மள அவங்க அனுப்பி வைப்பாங்க? அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது அனுப்பி வைப்பாங்க. அத பத்தி நீ யோசிச்சு டிப்ரெஸ் ஆகாத. அது உன் கேமுக்கு நல்லது இல்ல. தனா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க எப்பவோ ரெடி ஆயிட்டோமா, நீங்க தான் வரல. ம். உங்க அப்பா சித்தப்பா எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வெளியே போலான்னு நினைச்சிட்டு இருந்தேனா, இன்னைக்குன்னு பார்த்து அவங்க என்னமோ ஹால்ல உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம போக முடியாதாம்மா? மேட்ச் போச்சா? ஏய், நான் போக முடியாதுன்னு சொன்னேனா? எதுக்கு இப்படி நீ புலம்பிட்டு இருக்க? சொல்லாம போலான்னு பார்த்தேன், அது நடக்கல. அதனால இப்போ சொல்லிட்டு போயிடலாம். என்னம்மா சொல்றீங்க? சொல்லிட்டு போறதா? சொன்னா போகவே முடியாது, அத மறந்துட்டீங்களா? ஐயோ தனா, எல்லாத்துக்கும் இப்படி அவசரப்படாத. நான் சொல்லிட்டு போலான்னு சொன்னது மேட்சுக்கு போறோன்னு இல்ல, கோவிலுக்கு போறோன்னு. தெரியும் பொய் தான், ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்ல. என் பொண்ணு ஆசைப்படுற விஷயமாச்சே. அம்மானா அம்மாதான். So sweet. ஐயோ, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சின்ன வா. சரி சரி போலாமா, நேரம் ஆயிடுச்சு. நீங்க எங்க வரீங்க? ஒத்தைக்கு ஒத்த செலக்ஷன் மேட்ச் பார்த்தாச்சு. அடுத்து தனா எல்லாரையும் எப்படி ஜெயிக்கிறான்னு பார்க்க வேண்டாமா? அப்பாவும் வரேன்னு சொல்லிட்டாரு. நாம எல்லாரும் ஒரே கார்ல போயிடலாம். ஐயோ, எல்லாருமா? எல்லாரும் எப்படி போக முடியும்? ஒரு பொய்க்கு ரெண்டு பொய் சொல்லிட்டு தான். நீங்க உங்க கதையை சொல்லிட்டு ரோட்ல போய் நில்லுங்க, நாங்க எங்க கதையை சொல்லிட்டு கார் எடுத்துட்டு பின்னாடியே வர்றோம். அதுக்கப்புறம் எல்லாரும் கார்ல ஏறி மேட்சுக்கு போயிடலாம். எனக்கு என்னவோ எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்துறோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆபத்துக்கு பாவம் இல்ல தங்கச்சி. தனாவோட கனவை தானே நம்ம நிறைவேற்ற பாக்குறோம். அந்த கனவு தப்பானது இல்லையே. சரி சரி போலாம். டேய், நாம ஒரு 5 நிமிஷம் இருப்போம், இவங்க போகட்டும். சரி நீங்க போங்க, நாங்க பின்னாடி வரோம். வாங்க. போங்க போங்க. நெல்லெல்லாம் அனுப்பி வச்சிட்டியா சிவா? அனுப்பி வச்சுட்டேனே. அனுப்பிட்டு உங்களுக்கு தகவலும் சொல்லிட்டேனே. உர மூட்டைங்கள்லாம் வந்து இறங்கிடுச்சா? இறங்கிடுச்சுண்ணே. கரும்புக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சியாச்சா? ஆமாண்ணே, அப்பயே பாய்ச்சியாச்சுண்ணே. ஏங்க ஏங்க, நான் தனாவையும் மாயாவையும் நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். எனக்கும் சிவாவுக்கும் நிறைய வேலை இருக்கு, எங்களால வர முடியாது. சீனு வீட்டுல தான் இருக்கா, அவனை கூட்டிட்டு கார்ல போயிட்டு வாங்க. இல்லங்க, நாம வழக்கமா போற கோயிலுக்கு தான், நாங்க நடந்தே போயிட்டு வந்துருவோமே. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஜானகி, கோவில்ல ஏதாவது விசேஷமா ஜானகி? இல்ல அத்தை, ரொம்ப நாளா இவங்க 2 பேரையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேனா,
அதான். சரி சரி போயிட்டு வாங்க. ம். சீனு நான் இப்ப போறேன். நான் உன்னை கூப்பிடுறேன். கூப்பிடுறீங்களா? நான் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்டா. அப்ப ஓகே நீ ஓகே. வா. ஓகேப்பா. கூப்பிடுறாரா? போயிட்டு வந்துடுறேன். ம். போங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு நான் நினைக்கல. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலங்க. வாழை மரத்துக்கும் தென்னந்தோப்புக்கும் தண்ணி பாய்ச்சணும். சரி இந்த சரிண்ணே. பொண்ணுங்களை கூட்டிட்டு போறாங்க, வீட்டுக்கு வரப்போற மருமகளை கூட்டிட்டு போகணும்னு தோணல பாரு. சாரு உங்களுக்கு தான் அண்ணி மருமக, அவங்களுக்கு யாரோ தானே. அவங்க கூப்பிட்டிருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன் சித்தி. யாரால அவ்வளவு தூரம் கோயிலுக்கு நடந்து போக முடியும்? அப்பா அப்புறம் நடவுக்கு ஆள் சொல்லியாச்சு. சரி. நாளைக்கு வந்துருவாங்கண்ணே. சீனு ஏய், அப்பா. சீனு இதோ வரேன்ப்பா. வா வா. சீனு இதோ வரேன்ப்பா. சீக்கிரம் வா. என்னப்பா? வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னல, வா போய் கொடுத்துட்டு வந்துடலாம். போலாம்ப்பா. சீனு